உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமா, இதுவரைக்கும் மனிதர்கள் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, தேவன் தான் உங்களை ரட்சித்து நடத்தியிருக்கிறார். அதனால் அந்த தேவனுக்கு ஒப்பானவன் யார்? அப்படி நம்ம சொல்றது போல தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அந்த பாக்கியமுள்ள ஜனத்திற்கும் ஒப்பானவன் யார் என்று இங்கு வாசிக்கிறோம். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்போ நமக்காக உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சகாயம் செய்யும் கேடகம். அன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் ஒரு சகாயம் கிடைக்க வேண்டுமோ கர்த்தர் சகாயம் பண்ணுவார். அந்த வருடத்துல மகிமை பொருந்திய பட்டயம் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இன்றைக்கு இச்சகத்தை பேசுகிற சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசாகிய சத்ரு, வியாதி ஆகிற சத்ரு, மனிதர்களை கொண்டு எழுப்புகிற போராட்டங்கள். ஆனால் அங்கே இச்சகம் பேசி கொண்டிருக்கிறது எல்லாம் அடங்கும். இந்த வருடத்துல அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர்கள் எங்க உயரத்திலிருந்து பண்றாங்களோ அங்க மிதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அதற்கு மேலாக உயர்த்துவார். அந்த வாக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி, மினிஸ்ட்ரியில் அவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ்.